ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் பக்தர்கள் சிலர் விட்டுச் செல்லும் துணிகளால் அசுத்தம் நிறைந்து காணப்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்துக்களின் புனித தலமான ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வருகை தரும் ஏராளமான பக்தர்கள் இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் நீராடுகின்றனர். தோஷம் விலகும் என்ற நம்பிக்கையில் பக்தர்கள் தங்கள் உடைகளை இங்கு விட்டு செல்வதால் அசுத்தமாக காணப்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அக்னி தீர்த்த கடல் பகுதியில் சுத்தம் செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பழமையான இடத்தை நம்ம அரசாங்கமோ அதிகாரிகளோ அதுக்கு தகுந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு தான் நாங்க ஃபீல் பண்றோம். வர்ற வெஹிக்கிள்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் மணி கலெக்ட் பண்றாங்க, டவுன் பஞ்சாயத்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் எங்க பார்த்தாலும் ஒரே டர்ட்டியா இருக்கு. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, கொஞ்சம் அஃபிஷியல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா, ஒரு டூரிசம் பிளேஸா டெவலப் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்தா ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அந்த சீல பாத்தீங்கன்னா அவ்வளோ டர்ட்டி, கால்கெல்லாம் துணியெல்லாம் மாட்டின்னு உழற மாதிரி இருக்கு. ஸ்டோன்ஸாவது ஓகே, அந்த அவ்வளோ டர்ட்டி. அந்த அக்னி தீர்த்தம் கிட்ட போனோம்னா நாங்க குளிக்க போனோம். என்ட்ரியில வரும்போது அந்த பிரிட்ஜ் ஆண்ட காசு வாங்குறாங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல 100 rupees வாங்குறாங்க. பட் அவ்வளோ டர்ட்டியா, சிட்டி அவ்வளோ டர்ட்டியா இருக்கு, கிளீனாவே இல்லை.